நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியினுடைய மாநாட்டிற்கு அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளையும் அவர்களுடைய பிறந்த குழந்தைகளோட எல்லாம் வந்து சேட்டைகள் செஞ்சதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க கட்சிக்கு மட்டும்தான் குழந்தைகள் வருவாங்களா? ஏன் எங்க கட்சியெல்லாம் குழந்தைகள் இல்லையா? எங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் இல்லையா? நாங்களும் குழந்தைகளை தூக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நேத்து கரூர்ல நடந்த திமுகவினுடைய முப்பெரும் மாநாட்டுக்கு குழந்தைகளோட 4-5 பேர் வந்திருக்காங்க. அப்போ மழை தூறல் வரும்போது அந்த குழந்தைகளை மேல தோல் மேல நிக்க வச்சு அதை புகைப்படங்கள் எடுத்து இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதும் பரப்பி விட்டு இது ஒரு குடும்ப விழா அப்படின்னு இந்த கொத்தடிமை கூட்டம், அதாவது கருணாநிதி குடும்பத்திற்கு கழுவி விடக்கூடிய இந்த கொத்தடிமை கூட்டம் அப்படியே புலங்காகிதம் அடைகிறது. ஒரே ஒரு கேள்வி தாண்டா கொத்தடிமைகளா உங்களுக்கு? இதற்கு மட்டும் நேர்மையா பதில் சொல்லுங்க பாப்போம். அது திமுகவோட குடும்ப விழா தானே? எந்த அமைச்சரனுடைய மகனாவது, எந்த மாவட்ட செயலாளரினுடைய மகனாவது, எந்த எம்பியினுடைய மகனாவது, எந்த எம்எல்ஏவினுடைய மகனாவது அந்த மழையில நின்னு அந்த நிகழ்ச்சியை பார்த்தானா? சொல்லு பாப்போம். காலங்காலமா கருணாநிதி குடும்பத்திற்கு கழுவி விடக்கூடிய நீதாண்டா அங்க வந்து மழையிலையும் வெயிலையும் நிக்கிற. உனக்கு 200 ரூபாய் கொடுத்து அவன் லட்சம் கோடியில கொள்ள அடிச்சுட்டு அவனுங்களோட பிள்ளைகளை வெளிநாட்டுல சொகுசு வாழ்க்கை வாழ வைக்கிறானுங்க. அவனுங்களுக்கு கொடி கட்டிட்டு கோஷம் பிடிச்சிட்டு அவங்களுக்கு கழுவி விட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் வாப்புள்ளையும் கழுவி விடுவதற்கு நீ அவனை கூட்டிட்டு போய் நிக்கிற. எந்த அமைச்சர், எம்எல்ஏ, எம்பியினுடைய மகனாவது அந்த மழையில் நின்று அந்த குடும்ப விழான்னு சொல்றீங்களா அந்த குடும்ப விழாவில் கலந்து கொண்டானா?